கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்கள் யாவருக்கும் பிதாவின் நாமத்தினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபை சமயம் என்ற வாழ்த்துக்களோடு இங்கே இருக்க பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் திருப்பூர் சபையை சார்ந்த சகோதரர்கள் அனைவரும் உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு 4 புதிய சகோதரிகள் உடன்படிக்கை எடுத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு வசனம் படிக்கலாமா? அவங்கள சொல்லிட்டு அப்புறம் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 படிங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. காலையில் 6 மணி வரைக்கும் 6:30 எப்படி இருந்தீங்க? பழைய மனிதனா இருந்தீங்க. ஒரு 7 மணிக்கு அப்புறம் என்ன ஆயிட்டீங்க? புது சிருஷ்டி ஆயிட்டீங்க. எப்போ உடன்படிக்கை எடுத்தீங்களோ பழைய மனிதன் மாமிசமான அந்த நம்ம உடம்பு என்னாச்சு? புதிய தண்ணிக்குள்ள முக்கி எழுந்திருக்கும் போது குழந்தை, அதாவது நாகமால் எப்படி தண்ணிக்குள்ள எழுந்திருக்கும் போது குழந்தை மாதிரி மாறினாப்புல மாதிரி நல்ல ஒரு சிறு குழந்தை மாதிரி மாறின வர நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறிட்டீங்க. இப்போ இது முதல் வருடம், இதான் குழந்தை. அப்போ நீங்கள் இதிலிருந்து எப்படி கேரக்டர் குழந்தை எப்படி வரணும்? கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகணும். இதை யார் நம்மளுக்கு முன்னோடியே இருந்தார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தார். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம நடந்த அதே மாதிரி இன்னைக்கு இருந்த 4 சகோதரிகளும் ஒரு புது சிருஷ்டிக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு பரிசுத்தவான்கள். சத்திய எல்லா படமும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ எல்லா சத்தியத்தை கேட்ட உடனே நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரை அடிச்சுடுகளை பின்பற்றி அதன்படி நடக்கணும். அப்படி நடந்தோம்னா என்ன ஆகும்? பல்லவம் போவதற்கு அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஆனால் மீண்டும் நீங்கள் நிறைய சத்தியங்கள் பாடங்கள் படிக்கணும், கேட்கணும். புது சிருஷ்டி, அதாவது நல்ல ஆவியோட தான் சேரும். நல்ல ஆவி கெட்ட ஆவியோட சேருமா? சேராது. அப்போ நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. இதிலிருந்து வளர்ச்சி உங்களை கரெக்ட் டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். இன்னைக்கு கொடுக்குற பாடம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மன்னா. மன்னானா என்னங்க சொல்லுங்க? என்னங்க? ஓகே. வேற என்ன சொல்லுங்க? சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லலாம். தேவனோட வார்த்தை அது கிடையாது மன்னா. ஓகே. அதாவது மன்னானா ஒரு நான் ஒரு வசனம் படிக்கலாமா? படிக்கலாங்களா? யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம். யாத்ராகமம் எடுத்துட்டீங்களா? இல்லை. அதாவது ஒரு முன்னால இருந்தே போய்க்கலாம். அதாவது எகிப்து தேசத்துல இருந்து இஸ்ரேல் தேச மக்களை ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு? கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். வனாந்தர பிரயாணத்துல வந்தாங்களா? அப்படி வரும்போது என்ன பண்ணினாங்க இஸ்ரேல் மக்கள்? முறுமுறுத்தார்கள். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் படிங்க சிஸ்டர். 16:1. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். ஏலிமுக்கும் சீனாய் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்துல வந்திருக்கிறாங்க. வர்ற வழியில தான் என்ன பண்றாங்க இவங்க நான் என்ன சொல்றாப்ல அந்த மக்கள் யார்கிட்ட மோசைட்டு ஆரன்ட்டு நாங்க எகிப்துலே இருந்திருக்கலாம், ஆனா அங்க நல்லா நாங்க சாப்பிட்டோம், இங்க எங்களை கொல்றதுக்கா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு பேசுறாங்க. பேசும்போதுதான் தேவன் அந்த முறுமுறுப்பை கேட்கிறாரு. தேவன் வார்த்தையை அதை கேட்கிறாப்ல. 3ஆவது வசனம் படிங்க சிஸ்டர். நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவேமானால் தாவிலை இந்த அதாவது நாங்க செத்தாலும் பரவாயில்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
படிங்க சிஸ்டர். இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். இப்படி சொல்லும் போதுதான் அப்ப இதை வந்து தேவன் வந்து கேட்கிறார். இவங்க முறுமுறுக்கிறத வந்து தேவன் கேட்கிறாரு. அப்பதான் வந்து மோசேக்கு ஆராய்ச்சி சொல்றாப்புல இவர் என்ன ஒரு தேவன் என்ன சொல்றாரு, அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈவினிங் என்ன வந்து கொடுது, காடையும் காலையில என்ன கொடுக்குறாரு, மண்ணா. அந்த மண்ணா தான் இப்போ நம்ம என்னன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, ஈவினிங் வந்து மண்ணா இதுக்கு காடை வந்து நிறைய விழுது. அது இறைச்சி அவங்க மாமிசத்துக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாப்புல. காலையில் வந்து மண்ணை அது எப்படி கொடுக்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா பனி பெய்ந்திருக்குது. அதில் அந்த பனி கட்டிக்கில் எடுத்து பார்த்தோம்னா பொடிசா வெண்மை நிறத்தில், அதாவது கொத்தமல்லி அளவில் தேனீட்ட பணியாரம் போல் அது இனிப்பு திகட்டுமா, அது ஒரு அப்பம் அது வந்து விழுந்திருக்கு. அப்போ இதை வந்து கேட்குறாங்க, அவங்க வந்து என்னன்னு கேட்குறாங்க. படிக்கலாம் சிஸ்டர். 8ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்ன மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம், உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான். அப்பா இவங்க இவ்வளவு ஒரு தேவன் இவ்வளவு வழி நடத்தினவர், இவ்வளவு காரியங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா இவங்க ஒரு விசுவாசம் இல்லாம இருக்கிறாங்க இந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து. அப்படி இருக்கும் போது அந்த தேவன் என்ன பண்றாரு, காடையை கொடுக்கிறாரு. 13-14 வசனம் படிங்க சிஸ்டர். 13ஆம் வசனம். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கிறாரு, 2 உணவு கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் காடை கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, 14ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடிய தலையாய் தரையின் மேல் கிடந்தது. பாத்தீங்களா, சிறிய வஸ்து உரைக்க பனிக்கட்டி போல பொடுசா வெண்மையா இருக்குதான். அப்ப இத பார்த்துட்டு தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் வந்து என்னன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியல. அந்த மண்ணாவை பார்த்துட்டு அப்பதான் யார் சொல்றாப்புல, மோசே இதுதான் உங்களுக்கு கொடுத்த அப்பம், இதை எடுத்துக்கொண்டுதான் நீங்க வந்து சாப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா, இந்த அப்பத்தை எடுத்துக்கொண்டு போய் இடிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க, அப்பா சுட்டு சாப்பிட்டுருக்காங்க, அவிச்சு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த மண்ணா வந்து வேற என்ன கிடையாது. இது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது வானத்திலிருந்து கொடுத்த அப்பம் அப்படின்னு இருக்குது. ஆனா இது வந்து யாருக்கு தேவன் கொடுத்தது, யாருக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த மண்ணா. ஓகேங்களா. அப்ப இந்த அப்பத்தை இவங்க சாப்பிடுறாங்க. அப்பதான் மோசே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மொத்தம் 6 நாள் வந்து டெய்லியும் ஒரு படி, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், நம்ம ஊர்ல பக்கான்னு சொல்லுவோம்ல, காப்பிடி ஆளாக்கு உலக்கு அது என்னமா ஒரு படி எப்படி சொல்லுவாங்களா. அப்ப 8 கிண்ணம் சேர்ந்தா ஒரு பக்கா சொல்லும். அவர் வந்து ஒரு ஓமர் அளவு எடுத்து ஒரு பக்கா நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அன்னைக்கு மட்டும் நீங்க சாப்பிடணும், அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, கம்மியா. அவர் என்ன சொல்லிட்டாரு, உங்களுக்கு தேவையான சாப்பிடறதுக்கு அளவு மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா இரட்டை தண்ணியான எடுக்கக்கூடாது, மறுநாளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ட்டாப்ல. அப்படி எடுத்தா அது பூச்சி முடிக்கும், துருவ முடிக்குன்னு சொல்லிட்டாரு. அதுலயும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தெரியாம எடுத்து வச்சு பார்க்காங்க, நாத்தம் அடிச்சிருச்சு. அப்பயே அவர் மோசே சொல்றத நீங்க கீழ்ப்படியாம இருக்கிறீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது 6ஆம் நாள் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, 7ஆவது நாளுக்கு வந்து ஓய்வு நாள் அப்ப அந்த 6ஆம் நாள் வந்து என்ன சொல்றாரு, ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் 6ஆம் நாள்ல வந்து இரட்டை தண்ணியா எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு படி எடுத்துக்கங்க, அதை வந்து என்ன பண்ணணும், 2 பக்காவை எடுத்துக்கணும், ஓமர் அளவு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டாப்ல. அதே மாதிரி எடுத்து வச்சா 7ஆவது நாள் வந்து தேடி பாக்குறாங்க, மண்ணா கிடைக்காது. ஆனா முதல் நாள் எடுக்கிறத மறுநாள் வச்சு சாப்பிடுறாங்க, அது கெட்டு போகவும் இல்லை, பூச்சி பிடிக்கிறதும் இல்லை. அவர் சொல்லிட்டார். சொன்னாரா சொல்லிங்களா, அவர் வசனம் இது. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15ஆவது வசனம் படிங்க சிஸ்டர். 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு இது என்னது என்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது பாருங்க, அந்த 15ஆவது வசனத்துல இந்த மன்னா அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது என்ன அப்படின்னு ஒரு அர்த்தம். மன்னானா இது என்ன அவன் கேட்குறாங்க. ஆனால் எபிரேயர் பாஸ்டில் பார்த்தீங்கன்னா மண்ணாங்கிறதுக்கு மண்ணுன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது 2-3 மொழி இருக்குது. மண்ணும் திருவள்ளியில் பார்த்தீங்கன்னா வேற மொழி வரும்.
ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா இது என்ன அப்படி அது தெரியாம அவங்க கேட்குறாங்க. அப்பதான் வந்து அவங்க மோசே வந்து சொல்றாரு, இதுதான் உங்களுக்கு கொடுத்த அப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அப்புறம் என்ன பண்றாங்க, இதை எடுத்து அவங்க சாப்பிட்றாங்க, பண்ணிட்டு 7 நாள் 6 நாள் எடுத்து 6ஆம் நாள் இரட்டை தண்ணி எடுத்து சாப்பிட்றாங்க, பண்ணிட்டே இருக்கிறாங்க. இந்த அப்பா வந்து இப்ப வந்து இது அழியக்கூடியதா அழியக்கூடாததா? அழியக்கூடியது. இது எங்க இருந்து வந்த அப்பம்? வானத்துல இருந்த அப்பம். இது யாருக்காக கொடுத்தது? மனிதருக்காக கொடுத்தது. அப்ப இது மாமிசமானது. ஓகேங்களா? தேவன் மேல இருந்து நம்மளுக்கு யார் கொடுத்துருக்குது? மாமிசமான மக்களுக்கு நம்மளுக்கு இந்த கொடுத்த மன்னா. அப்ப இது வந்து அழியக்கூடியது. அப்ப இதுக்கு நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மண்ணா கொண்டு எங்க வைக்கிறாங்க? ஆசாரிப்பு கூடத்துல உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கிறாங்க. அதுல ஒரு மண்ணா இருக்குதுங்களா? அதுல என்னென்ன சொன்னீங்க? இதுக்கு முன்னால் கூட பிரதர் படிச்சாருங்களா சப்ஜெக்ட்ல வந்து மண்ணா இருக்கும், 6 கோல் இருக்கும், 10 கட்டளைகள் இருக்குதுங்களா? அப்ப அந்த மண்ணா உள்ள ஏன் உள்ள வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து இந்த மண்ணை அழியுமா அழியாதா? அழியாது. அழியாமை தானே. இந்த மண்ணை வந்து அழியாமை. இது தேவன் கொடுத்தது. இது எப்பயுமே அழியாது. இதுதான் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சிருந்த மண்ணா. ஓகேங்களா? ஆனா இப்ப காலகட்டத்துக்கு பழசுல இஸ்ரேல் கொடுத்த மக்கள் வந்து அந்த மண்ணா வந்து அழியுது. சாப்பிடும் போது பூச்சி போடுது, நாத்தம் அடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் கொடுத்த அழியாமை எப்பயுமே வந்து அதுக்கு அழிவே கிடையாது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வச்சது தேவன் கொடுத்தது. இப்ப காலகட்டத்தில் இப்ப நம்ம புது சிருஷ்டியா இருக்கோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு நம்ம அதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது எப்படி சொல்லலாம்? அழியாமையில் இருக்காரா இல்லைங்களா? அழியாமையில இருக்கிறார். அப்ப இப்ப நம்மளுக்கு மண்ணா யார் கொடுக்குறா? ஆண்டவரைய இயேசு கிறிஸ்து, நானே ஜீவன் அப்பமா இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்களா சொல்லலீங்களா? சொல்றாருங்க. வசனம் படிக்கலாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 48 49 படிங்க சிஸ்டர். யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். 8 அதாவது 48 49 அப்படி தொடர்ந்து. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். அப்ப இதுக்கு என்ன ஆகுது? இந்த அப்பத்தை சாப்பிட்டவங்க என்ன ஆகும்? சாவு இருக்குதா இல்லைங்களா? கிடையாது. இது யாருடைய அப்பம்? ஆண்டவரே அவர் தான் சொல்லிட்டார்ல, ஜீவ அப்பம் நானே. வசனம் 48ல பாருங்க, படிச்சு பாருங்க. ஜீவ அப்பம் நானே. அப்ப அவர் இல்லாம நம்ம பிழைத்திருக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. அவர் தான் நம்மளுக்காக அவர் என்ன பண்ணாரு? ஜீவனே கொடுத்தாரு. அப்ப நம்ம கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்ப நம்மள்ட்ட என்ன இருக்கணும்? கேரக்டர் எப்படி இருக்கணும்? அவரை போல உண்மை உள்ளவராகவும் பக்தி உள்ளவராகவும் நீதிமானாகவும் இருக்கணும். அதாவது அவரோட அடிச்சுடையில பின்பற்றி அப்படியே நடக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவர் கொடுத்த நம்ம எங்க போறோம்? அவர் எப்படி ஒரு அப்பா என்ன பண்ணாரு? சுகந்த வசனையா கொடுத்தாரா கொடுக்கலீங்களா? எங்க போய் உட்கார்ந்தாரு? தேவனோட மகிமையை சிங்காசனத்துல போய் உட்கார்ந்தாரு. இப்ப அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு? நான் போற இடத்துக்கு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன் சொன்னாரா சொல்லலீங்களா? இப்ப நம்மளுக்கு அதுக்கு தானே முயற்சி பண்றோம். அப்ப எந்த அப்பத்தை சாப்பிட்டா நம்ம பிழைக்காம இருப்போம்? இல்ல கேக்குறேன். பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா? பிழைப்போம். அதுதான். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நானே ஜீவாப்பம் சொல்ற அவருடைய பின்பற்றினா தான் நம்மளுக்கு அது அந்த ஜீவாப்பம் நம்மளுக்கு கிடைக்கும். அவரையே தெரியாம இருந்துட்டு சத்தியம் மட்டும் நம்ம பேசினா மட்டும் போதாது. அதே மாதிரி நம்ம நடக்கணும். உலக காரியங்கள் எல்லாமே நம்ம பண்றோம். நம்மகிட்ட என்ன இருக்குது? இன்னுமே பழைய மனுஷன் அப்பப்ப எட்டி பார்த்துட்டு தான் இருக்குது. சத்தியத்தான் பேசுறோம், அதன்படி கிரியை நம்மகிட்ட இல்ல. எப்படி இருக்குது? செத்த கிரியையா இருக்குது. அப்படின்னா இதுதான் சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையிலாளர்களா இருக்கணும், மாறுபாடாக இருக்கக்கூடாது. சொல்றாங்களா சொல்லலீங்களா? பழையவைகள் ஒளிந்தவனா எல்லாம் புதியதே ஆகணும் சொல்றாப்ல இல்லைங்க.
அந்த வசனத்தைப்படி நம்ம நடக்கிறோமா? சரி, ஞானஸ்தானம் எடுத்தோம். இதுக்கு முன்னால் பழைய ஆளுகிட்ட கேட்கிறேன், அந்த ஞானஸ்தானம் எடுத்த உடனே உடன்படிக்கை பண்ண உடனே இப்ப யார் யார் அந்த நிலைமையில இப்ப அந்த சுறுசுறுப்பா இப்ப இருக்கிறா? கை தூக்குங்க பார்க்கலாம். பழைய நிலைமைக்கு இப்போ ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாம், 5 வருஷம் எடுத்துக்கலாம், 8 வருஷம், 7 வருஷம், அன்னைக்கு எடுத்தோன்னா அவ்வளவு சந்தோஷம் இருப்பாங்க தெரியுமா? இப்ப அந்த கிரியை இப்ப யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அப்ப இன்னும் நம்மகிட்ட என்ன இருக்குது? பழைய அப்ப எட்டி பார்த்துட்டு இருக்குது. அப்படித்தானே? அப்ப இது எப்ப நீங்க வெளியேற்றுவீங்க? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு வந்து ஒப்பு கொடுக்கணும். நீங்க என்னைக்கு நீங்க உடன்படிக்கை பண்ணீங்களோ அன்னைக்கே என்னாச்சு? என்ன பண்ணீங்க? அவர் தலையா இருக்கிற நம்ம என்ன பண்றோம்? பாதங்கள் சரீரமா இருக்கிறோம். தலை தப்பு பண்ணுமா? அப்ப அந்த பாதங்கள் எப்படி தப்பு பண்ணுது? எவ்வளவு ஒரு விஷயமா நம்மளுக்கு தேவன் விசேஷமா அந்த ஒரு காரியங்கள் கொடுத்துட்டா பாத்தீங்களா? அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குது? சத்தியம். இதுதான் சத்தியம், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு தேவன் நம்மளுக்கு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். அவர் வாழ்ந்துகிட்டு போயிட்டார். இது கூட நம்ம அறியாம ஆனா எவ்வளவு ஒரு நம்மளை மறைச்சு வச்சிருக்காங்க. பழைய பாம்பைய சாத்தான் என்ன பண்றாப்ல? கண்ணை மறைச்சு வச்சிருக்கிறாப்ல. சொன்னாலும் ஏற்றுக்கிற பக்குவம் நம்மள்ட்ட இருக்குதா? இருக்குதா இல்லைங்களா? கிடையாது. அதே மாதிரி இந்த சத்தியத்தில் இருக்க எப்படி இருக்கணும்? நம்ம மேட்டியுமே இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது இல்லைங்க? பெருமை இருக்குமா? இருக்கக்கூடாது. தாழ்மை இருக்குமா? வேணும். தாழ்மை இல்லாட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. தாழ்மை மெயினா வேணுங்க. கீழ்ப்படிதல் வேணும். ஆவின்களில் அத்தனை யார் நிறைவேற்றினது? ஒரு மனித ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிறைவேற்றினார். அவர் மூலியமா யார் இந்த சத்தியம் நம்மளுக்கு கிடைச்சது? அப்போஸ்தலர் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சது. இப்ப யாரு நம்ம எல்லாம்? பெருக்கிற யாரு? நீங்க எல்லாருமே பரிசுத்தவான்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கிறிஸ்து மாதிரி இருக்கணும்ல. அப்ப ஒரு சகோதரன் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு சகோதர சகோதரன் நீங்க பேசுறீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். இவங்களா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவருடைய அப்பா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கூட நம்ம ஒன்றிணைந்து இருக்கிறோம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் சாப்பிட்ட அப்ப வந்து என்னாச்சு? அது அழியக்கூடியது, மாமிசமானது. ஓகேங்களா? ஆனா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு அழியாமைக்குள்ள நம்மள உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கொண்டு போய் மண்ணா வச்சிருந்தாரு. இது எப்பயுமே அழியாது. இது வந்து எப்ப கிடைக்க போகுது நம்மளுக்கு? மகிமையில. மகிமை எப்ப கிடைக்கும்? இந்த புது சிருஷ்டி வந்து எப்படி இருக்கணும்? கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மரண தருவாயில தான் புது சிருஷ்டி ஆகும். எப்படி ஆனவர் இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையை கொடுத்தாரோ அது மாதிரி நம்மளும் அந்த சுகந்த வாசனையை கொடுத்துட்டு சிங்காசனத்துல விற்கணும். இருக்கணுங்களா? இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குற அப்ப என்ன அப்பம்? ஜீவ அப்பம். அதை பெற்றுக்கொண்டா நம்மளுக்கு என்னது? நித்திய ஜீவன். இது இந்த மன்னாவோட விளக்கமே இது சிம்பிள் ஒரு கான்செப்ட் தான். அப்படின்னா அப்ப இந்த மன்னா பெற்றுக்கொள்றதுக்கு வந்து நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கணும்? இஸ்ரேல் மக்கள் மாதிரி இருக்கணுமா? முறுமுறுப்பு இருக்கணுமா? இல்ல திரள் கூட்டம் மாதிரி இருக்கணுமா? இல்ல எப்படி இருக்கணும்? உலக ஜனங்கள் மாதிரி இருக்கணுமா? இடுக்கமான வாசல் வழியா போகணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா சொல்றோம் இடுக்கமான வாசல் வாசல் படிக்கிறோம், பண்றது பூரா எல்லாம் பித்தலாட்டம், பொய் செய்யறது பூரா ஒன்னும் இல்லை. இப்போ ஒரு போன் பண்றோம், நான் பட்டுக்கோட்டைக்கு வந்துட்டு இருப்பேன், அங்க இருந்து ஒரு பிரதர் கேட்பாங்க மதுரையில இருந்து, பிரதர் நான் தஞ்சாவூர்ல வந்துட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அப்படிதானே சொல்றோம். ஆனா இந்த வார்த்தையை நம்ம பேசக்கூடாது. நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இருக்கணுமா இருக்க கூடாதுங்களா? ஆனா நம்ம வாய் ஈஸியா சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனா நம்ம கணக்கு கொடுக்கணுமா கொடுக்க கூடாதுல்ல தேவனுக்கு? உண்மையா இருந்து பாருங்க. ஏன்னா சிறு மதேன்னு சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் லட்சக்கணக்கெல்லாம் அழைக்கப்படுறது இல்ல. இந்த கொஞ்ச காலங்கள் தேவன் நம்மள இந்த ஒரு அறுவடை ஊழிய நடக்குதுன்னா எல்லா ஊர்லயும் இப்ப உலகத்துல நடக்குதா? இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் தான் நடக்குது. ஆனா இது விசேஷமா நான் பார்த்திருக்கேன், நிறைய இடத்துல நடந்திருக்கு, ஃபெயிலியர் ஆயிருக்குது. அப்ப அவங்ககிட்ட என்ன இருக்குது? உண்மைத்தன்மை இல்லை. இப்ப இன்னைக்கு ஒரு 4 பேர் கிடைச்சிருக்கா தேவன் என்ன எடுத்துக்காரு? இன்னைக்கு உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறார். உண்மைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்குது. கிறிஸ்து இன்னைக்கு உங்களை புது சிஷ்யா அவர் குழந்தையா ஏற்றுக்கொண்டுடார். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே சபை அங்கமா இருக்கமா? செயல்படுதமா? செயல்பட இல்லைங்களா? பண்றோம். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டு எப்படி இருக்கணும்? அவங்க மற்றவங்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? அப்ப தேவனுக்கு மகிமையா நம்ம சிங்காசனத்துல கொண்டு வைக்க போறாரு. அழியாமையில இருக்க போறோம். அடுத்து வந்து அப்ப அதோட கேரக்டர் நம்ம டெவலப் பண்ணணும், மாறணும். அதான் மெயின்.
அப்பா அப்பா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சத்தியம் தான் பேசணும். ஒரு சகோதரர்கள் பிரச்சனைனா அது தீர்த்து வைக்க உடனே சமாதானம் பண்ணணும். அதான் உண்மையான சகோதரர்கள். மனசுல வச்சு ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில ஒன்ன பேசுறது வந்து அது திரள் கூடத்தோட மோசமா இருக்குது. அது 2ஆம் மனத்து கூட நமக்கு லாய்க்கு இல்லை. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவன் என்ன ஒரு கணம், அதாவது கணம் மகிமை அழியாமைக்குள்ள எப்படி நம்மளை கொடுத்துருக்காரோ அதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டு நாமளும் பரலோகத்தில் பங்கு கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்த்துதலோடு இப்பொழுது நம்ம இந்த மன்னா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிற இந்த மன்னா அழியாமைக்குரிய ஒரு மன்னாவுக்குரிய ஒரு வாய்ப்புல தான் விசேஷ விதமாய் அந்த உடன்படிக்கை பெட்டியே யாரை குறிக்குதுன்னா சபையை குறிக்குது, பரிசுத்தவான்களை. அதற்கு மேலாக இருக்கிற கிருபாசனம் கிறிஸ்து, கிருபாசனத்துக்கு மேலாக இருப்பவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். நமக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன், இல்லைங்களா? நம்முடைய இருப்பு எங்க இருக்குது? பரலோகம். பரலோகத்துல கிறிஸ்துவின் சரீரத்துக்குரிய அந்த ஒரு வாய்ப்புல தான் நம்ம இப்படிப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியில உள்ள அந்த மன்னாவாக இருக்கக்கூடிய இதுல ஒரு வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அழியாமைக்குரிய ஒரு மகத்துவம் உள்ள ஒரு விஷயம், சரிங்களா? இந்த மன்னாவை பொறுத்த மட்டும் இது யாருக்காக வைக்கப்பட்டிருந்த உணவு தெரியுமா? ஆக்சுவலா இஸ்ரேல் ஜனங்களுக்கா, ஜெனரேஷனுக்கா? ஆக்சுவலா இந்த மன்னாங்கிறது யார் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக தேவ தூதர்கள், சரிங்களா? தேவனுடைய பிரதிநிதித்துவ ஊழியத்தை அவருக்கு சார்பாக பூமியில வந்து ஆவிக்குரிய தேவதூதர்களா இருந்த ஆவியில இருந்த அந்த தேவதூதர்கள் தான் வந்து இந்த உணவை சாப்பிட்டாங்க, சரிங்களா? இப்ப நம்ம சாப்பிடணும் அப்படின்னா என்ன வேணும்? சாப்பாடு வேணும், இல்லைங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் பாலைவனத்துல வரும்போது அவங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாத நேரத்துல தான் எந்த உணவை கொடுக்குறாருன்னா தேவதூதர் உண்ணின அந்த உணவை அவங்களுக்கு கொடுக்குறாரு, சரிங்களா? இப்ப நம்ம உயிரோட இருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அந்த வகையில தேவதூதர்கள் சாப்பிட்ட உணவை கூட இஸ்ரேல் ஜனங்கள் கூட சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படியாக இந்த பறவைகள், மிருகங்கள் இதெல்லாம் இருக்குது. இவைகள்லாம் உயிரோட இருக்கணும்னா என்ன பண்ணணுங்க? சாப்பாடு வேணும், இல்லைங்களா? எந்த ஒரு ஜீவராசிக்கு என்ன வேணுங்க? சரிங்களா? ஆனா ஆண்டவர் எப்படி சொல்லிட்டார்? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நித்தியத்திற்கு பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, நித்தியத்திற்கு பிழைப்பு இருக்கு அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு. இப்ப தேவதூதர்கள் உயிரோட இருக்கணும்னா அவங்க என்ன சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? மன்னா சாப்பிடணும். இப்ப நம்மெல்லாம் மனிதர்களா இருக்கிற நாமெல்லாம் உயிரோட இருக்கணும்னா நம்ம என்ன சாப்பிடணும்? சாப்பிடாம உயிரோட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பறவைகள், மிருகங்கள் அவைகளுக்கு என்ன இருக்கு? ஆனா அவைகளும் எதை பற்றி கவலைப்படுறது இல்லை, விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்துல சேர்க்கிறது இல்லை. மனுஷர்களாகி நாம தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். உண்ண உடை, உண்ண உணவு, உடுத்த உடைக்குரிய ஒரு விஷயத்துல யாரடா கவுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், இல்லைங்களா? இது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திக்குள்ளாக நம்ம வளரணும், சரிங்களா? இப்படியாக இந்த தேவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு ஜீவராசியும் இன்க்ளூடிங் நம்முடைய ஆண்டவர் லோகாசா இருக்கும் பொழுது அவர் யாருங்க? அதாவது ஆதியிலே தேவனுடைய நேரடியான ஒரே படைப்பு அப்படின்னு சொல்ல போனா அது யாரை குறிக்கும்? யாசுவா மெசியா லோகாசா இருக்கும்போது அவரும் ஒரு என்னவாக தான் இருந்தார்? பிரதான தூதன் மிகாயேல் அப்படின்னு பாக்குறோம், இல்லைங்களா? இப்படிப்பட்ட அவர் கூட உயிரோட இருக்கிறதுக்கு அந்த காலகட்டங்கள்ல அவருக்கு என்னதான் தேவைப்பட்டுச்சு? சரிங்களா? ஆனா மனிதனாக வந்து பரிபூர்ண மனிதனாக இந்த பூமியில 2000 வருஷத்துக்கு முன்பாக கன்னிமரியாள் இடத்துல பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வல்லமையினால கருவுற்று
அங்கே குழந்தையாக பிறந்த பிறகு அவர் மனுஷீக ஜீவனுக்குரிய உணவையும் சாப்பிட்டு பிழைத்தார் இல்லைங்களா? அப்படி பிழைத்து மரித்த போது ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு அவர் எப்படிப்பட்ட ஜீவனுக்குள்ள கடந்து சென்றுட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ஜீவனுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா ஆண்டவரும் எந்த மாதிரியான ஜீவனுக்குள்ள வந்திருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிரோடு இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன வேணும்? அதாவது தேவதூதர்களுக்கு உயிரோடு இருக்கணும்னா மன்னா வேணும், மனிதர்கள் உயிரோடு இருக்கணும்னா சாப்பாடு வேணும், பறவைகள் மிருகங்கள் உயிரோடு இருக்கணும்னா அதுக்குரிய உணவுகள் வேணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் உயிரோடு இருக்கணும்னா அவர் எதை சாப்பிட்டா உயிரோடு இருப்பார்னு கேட்டேன். சரிங்களா? அந்த வசனத்தை படிக்கலாமா? யோவான் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். மைக் ஆன் பண்ணுங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, பிதா ஜீவனோட இருக்கிறதுக்கு வேற எதையாச்சும் சார்ந்து அதை எடுத்து சாப்பிட்டு தான் உயிரோட இருக்கணுங்கிற ஒரு விஷயம் யாருக்கு இல்ல? பிதாவுக்கு இல்ல. அவருக்குள்ள ஜீவன் அவருக்குள்ளேயே தான் இருக்கான். அதனால வேற எந்த விஷயத்தையும் டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை, வேற எதையும் சார்ந்து இருக்க வேண்டியவில்லை. யாரு? பிதா. அதே தன்மைய யார்கிட்ட கொடுத்துட்டாரு? அதே தன்னில் தானே ஜீவன் உள்ள அதே தன்மை தான் சாகா தன்மை. எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்ப கிடைச்சிச்சு தெரியுங்களா நம்முடைய ஆண்டவருக்கு? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் மரித்தார் மனிதனாக, ஒரு பூரண மனிதனாக. யாருக்காக மரித்தார்? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரடைவதற்காக தன்னுடைய ஜீவனையே மீட்கும் பொருளாக கொடுத்தார். இத மார்க் 10:45 கூட படிக்கணும் இல்லைங்களா? படிங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் வசனம் 45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்ப நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த உயிர் எதற்கு நிகரான உயிர்னா பரிபூர்ண மனிதன். தேவனுக்கேற்ற அந்த ஜீவன் அல்ல. அவர் வந்தது மாமிசத்தில். மாமிச பரிபூரணத்திற்குரிய அந்த ஜீவன் தான் யாருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு தேவைப்பட்டுச்சு? யாருக்கு தேவைப்பட்டுச்சு? முழு மனுக்குலத்துக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த முழு மனுக்குலமும் தேவனை விட்டு ரொம்ப தூரமாகி எதிரியாகி சாவுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தின் மேல எந்த அளவுக்கு அன்பு காமிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்தது ஒரே பேரான குமாரன். அதையே ரிஸ்க் எடுத்துட்டார். அவரே ஈடுபலியாக கொடுத்து முழு உலகத்தையும் மீட்டு எடுத்திருக்கிறார். யோவான் 3:16. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாத்தீங்களா? இவ்வளவாக இந்த உலகம் ஆகிய இந்த ஜனங்கள் அத்தனை பேர் மேலையும் அந்த உயிரை இழந்து போன உயிரை கிடைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற எந்த வழியும் இல்ல. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகள்ல ஆடு மாடு பறவைகள் எல்லாம் பலி செலுத்தினாங்க. அதெல்லாம் மீட்கும் பொருளுக்கு இணை இல்லை. நம்முடைய தேவ ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யார் சொன்னதுங்க? யோவான் ஸ்நானகன் எல்லார் மத்தியிலும் சொன்னார் இல்லையா? அதை யாரை குறித்து சொன்னார்னா நம்முடைய பாவங்களுக்கான நிவாரணை. அந்த பாவிகள்ல நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? என்னை குறித்து கேட்டீங்கன்னா நான் பாவியிலே பிரதான பாவி இல்லைங்களா? அப்ப அந்த பிரதான பாவிகளுக்காகவும் அதாவது பாவிகள்லே பிரதான பாவிகள் நான்லாம் இருக்கிறோம். நான்லாம் பிரதான பாவி தான். ஆதனூர் ஜனங்கள்லாம் பாவிகள் கணக்குல வருவாங்களா, நீதிமான்களா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாவிகளுக்காக கிறிஸ்துவினுடைய மீட்கும் பொருளுக்கான ஜீவன் தேவன் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஜீவனை தேவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மனிதர்களுக்கான ஜீவன் தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் ஒரே பேரான குமாரனா இருந்தவரை மனுஷீக ஜீவன், நல்லா கவனிங்க, ஒருவேளை ஒரு ஆடு மாதிரி பலியை கொடுத்திருந்தா நிகரான ஒரு ஜீவனை நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படின்னா நம்மளுக்கான ஜீவன் எதிரில இருக்கு, ஆட்டுல இருக்கா ஜீவன்? இல்ல. ஒருவேளை தேவதூத தன்மையில நம்முடைய ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருந்தா அது நம்மளை காட்டு உயர்ந்த நிலைமையில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க தேவதூதர்கள். சங்கீதம் 8:4-5 படிக்கிறோம், சரிங்களா? அந்த தேவதூதர் ஜீவனும் நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மளுக்கான ஜீவன் எதுல இருக்கு? ரத்தத்துல இருக்கு. ஒண்ணு இல்ல, ரத்தத்தை நம்ம வேற ரத்தத்தை, ஆடு மாடு ரத்தத்தை நம்ம உடம்புல ஏற்ற முடியுமா? இந்த ரத்தத்திலே ஏபி அப்படிலாம் குரூப் வேற இருக்கு. அதை கரெக்டா ஏத்தலன்னா செத்து போயிருவோம் பாருங்க. அப்பனா கரெக்டான ஜீவனுக்கான ஜீவனை நம்மளுக்கு கொடுக்கணும். மேலே உள்ளதை கொடுக்க முடியாது, கீழே உள்ளதை கரப்பாம்பூச்சி ஜீவனை கொடுக்க முடியுமா நம்மளுக்கு? அதனாலதான் நம்முடைய ஆண்டவர் மனுஷீக பரிபூர்ண மனுஷீக ஜீவனை கொடுத்தார். அது யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முழு மனு குலத்துக்கு. அது யார் கேட்டது தெரியுங்களா? அந்த ஜீவனை கொடுக்கணும்னு யார் கேட்டது தெரியுமா? எனக்கு பரிபூர்ண மனிதனுக்குரிய ஜீவனுக்கு ஜீவன் எனக்கு வேணும் அப்படின்னு யார் கேட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா? பிதாவாகிய தேவன். இந்த வேலையாக எனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கெல்லாம் ஜீவனை கொடுக்கக்கூடியவங்க யாராச்சும் இருக்கிறீங்களான்னு இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் தேடினார். ஆபேல் முதல் கொண்டு தேடினார். அநேகர் மத்தியில இந்த மீட்கும் பொருளுக்குரிய ஒரு விஷயத்த ஆடு மாடுகள் மத்தியில தேடினார். இன்னும் அநேக விஷயத்துல தேடும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில நியாயப்பிரமாணத்தெல்லாம் கொடுத்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க உயிரோட வந்துடலாம்னு சொன்னா ஒருத்த கூட அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியல. ஆனா அதை எல்லாம் நிறைவேற்றி பரிபூர்ண மனிதனாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் யாருங்க? கிறிஸ்துவாகிய நம்முடைய ஆண்டவர், இல்லைங்களா? அப்படி கொடுத்த அந்த ஜீவன் தேவதூதரோ இல்ல தேவ தன்மையில கொடுத்தா அதெல்லாம் செட் ஆகாது. அதனாலதான் நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா இரண்டாம் ஆதாம், சரிங்களா? அப்ப அந்த இரண்டாம் ஆதாமுக்குள்ளான அந்த ஜீவன் மனுஷீக ஜீவன். ஒரு ஆடு மாட்டினுடைய ஜீவனை கொடுத்தாலும் செட் ஆகாது. அதனால நியாயப்பிரமாணம் முழுவதும் எல்லா ஆடு மாடுகளை பலி செலுத்தினாங்க. யாருமே உயிரோட வருவதற்கான வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. ஆக இந்த ஜீவனை கொடுப்பதற்கு தேவ நீதி என்ன சொல்லணும்னா, எந்த ஜீவனை மனிதன் இழந்தானோ அதே ஜீவனை என்ன பண்ணணும்? யாராச்சும் கொடுப்பீங்களான்னு கேட்டார். அப்படி கொடுக்கறதுக்கு யாராச்சும் வந்தாங்களா? வந்தவங்க எல்லாம் அவங்கவுங்க வழியில போயிட்டாங்க. நம்மளுக்கு தெரியும். மத்தேயு 7:12 படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7:12 ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது. கேடு அப்படிங்கிறது ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். யாராச்சும் இந்த மரணத்திலே தப்பிக்கிறதுக்கு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வரையும் உயிரோட இருக்கிறாங்க ஆதாமுடைய சந்ததியில யாராச்சும்? யாருமே இல்லை. கேட்டுக்கு போற வாசல் எல்லாம் உலகமே அதுக்குள்ளதான் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. இந்த மரணத்திலே தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா சொல்லுங்க? ஆனா இடுக்கமான வாசல் எங்க போகுது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனா அந்த ஜீவனை இடுக்கமான வாசல் வழியா இந்த ஜீவனை கண்டுபிடிக்கிறதே சிலர்னு சொல்லும் போது அந்த ஜீவனுக்கு ஏதுவான ஒரு விஷயத்தை கொடுத்தது யாருங்க நம்மளுக்கு? எபிரேயர் 9ஆம் அதிகாரத்துல 9வது அதிகாரத்துல 10வது அதிகாரத்துல 19 சில வசனங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடி. யார் உண்டு பண்ணியிருக்கார் இந்த இடுக்கமான வாசல? புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவருடைய மாமிச மரணத்துல அந்த ஜீவனை கொடுத்திருக்காரு. அதான் அந்த திரை அப்படிங்கிற அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இடையில எல்லாம் இருக்கு இல்லையா திரை. இந்த திரையை கிழிச்சுதான் உள்ள போக முடியும். இததான் நம்ம பார்க்கும் பொழுது மத்தேயு நேற்றைய
பாடத்துல கூட பார்த்தோம். மத்தேயு 27:50-51 படிச்சிருங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவ ஆலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. அப்ப அந்த திரை சில இவர் உயிரோடும் போது, மனுஷீக ஜீவனோடு இவர் உயிரோடும் போது அந்த திரைச்சீலை இரண்டாக கிழியுது. எது? ஆலயத்தில் உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உரிய பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் உள்ள திரைச்சீலை. அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு யாருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது? அந்த திரைங்கிறது யாருடைய சரீரம்? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவினுடைய சரீரம். இததான் நம்ம எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 படிக்கிறோம். படிங்க. 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை புதிதும் ஜீவனுமான ஒரு வழி, இடுக்கமான வழியை ஓபன் பண்ணி இருக்கிறார். இது எல்லாரும் கண்டுபிடிக்கல. அநேகருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழி ஒண்ணு இருக்குது, ஜீவ மார்க்கத்துக்கான ஒரு வழி ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாதுங்க. உண்மையிலேயே அதாங்க விஷயம். ஆகவேதான் நம்ம கடந்த தினத்துல பார்த்தோம், இந்த அழைப்புக்குள்ள முழு கிறிஸ்தவமும் வந்திருக்கு. அந்தந்த சபையில அங்கங்கே தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய அந்த ஒரு வாய்ப்புகளை உள்ள போவதற்கு யாருமே, அதனாலதான் இந்த ஜீவனை கொடுப்பதற்கு யார் ரெடியா இருக்கிறாங்கன்னு கேட்டா யாருமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் இதோ நான் போகிறேன் அப்படின்னு பரலோகத்திலிருந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு இந்த பூமியில மனிதனாக, பரிபூர்ண மனிதனாக, பரிபூர்ண தேவனாக வரல. தேவனா வந்தாக்கி அந்த மீட்கும் பொருளை கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனாலதான் நம்ம இயற்கையாவே நம்மளுடைய சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஆட்டு மாட்டினுடைய ரத்தத்தெல்லாம் நம்ம உடம்புல ஏற்ற முடியாது. ரத்தத்துலதான் என்ன இருக்குதுங்க. அப்ப தேவத்தன்மையில உள்ள தேவதூதர்களுடைய விஷயத்தில் உள்ள எந்த விஷயத்தையும் கொண்டாந்து நம்மளுக்கு மீட்கும் பொருளால கொடுக்க முடியாது. அதனாலதான் அவர் பரிபூரண மனிதனாக பாவமற்று நம்மளுக்கு மீட்கும் பொருளை கொடுத்தார். தேவன் எதிர்பார்த்த யாரா அதை கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவை மரணத்தின் மூலம் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றிட்டாரு. அதுல உள்ள சட்ட திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிட்டாரு. அதன் மூலமா நாம கூட என்ன ஆயிட்டோம்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றிட்டோம். புதிதும் ஜீவனுமான பரிசுத்தலம், மகா பரிசுத்தலத்தை தாண்டி பரலோக வாய்ப்புக்குரிய வாய்ப்பை நம்மளுக்கு ஓபன் பண்ணிட்டார். இப்படியாக ஆண்டவர் மரித்தது மனுஷீக ஜீவன்ல. இப்ப நம்ம இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு நேரம் ஏன் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் உயிர்த்தது எந்த ஜீவன்ல? ஆவியில உயிர்த்தாருன்னு தெரியும். இப்ப நம்முடைய ஆண்டவர் பூமிக்கு மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி அவர் மகிமையுள்ள ஒரு லோகாஸ் என்ற தன்மையில இருந்தார். மனிதனா வரும்போது ஒரு பரிபூரண மனித தன்மையில இருந்தார். அவர் மரித்தது மனிதனாக மறிந்தார், தேவனாக மறிக்கல. சரிங்களா? மனிதனாக மரித்தார். அப்படி மனிதனாக மரித்ததனுடைய அந்த ஜீவன் யாருக்கு தேவைப்பட்டுச்சு? மனுக்குலம் முழுவதற்கும் தேவைப்பட்டுச்சு. அது தேவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். அதை கிறிஸ்து மூலமா பெற்றுக்கொண்டார். அததான் இப்ப உலகத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும், பிரேத குழியில் உள்ள அத்தனை பேரும் எந்திரிச்சு வர போறாங்க. அது ஹிந்து, முஸ்லீம், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அத்தனை பேருமே என்ன பண்ண போறாங்க? எந்திரிச்சு வர போறாங்க. இததான் நம்ம யோவான் 5:28 கூட படிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை படிங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா? இதுல ஆட்டோ சங்கர் முதற்கொண்டு எந்திரிச்சு வந்துருவாருங்க. தெரியுமா? பிரேத குழியில யார் யார் போயிருக்கிறா? கொடூரமான கொலைக்காரர்கள் இருந்து, திருடன்ல இருந்து, அயோக்கியன் அத்தனை பேருமே எந்திரிச்சு வர போறாங்களாம். என்னடாங்க, பாவிலாம் நரகத்துல தானே போடணும், இவங்கெல்லாம் எந்திரிச்சு வந்தா இந்த பூமி. ஆனா தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ மனம் திரும்பி வர்றதா இருந்தா உனக்கு நான் உயிரை கொடுக்கிறேன், நீ எந்திரிச்சு வாங்குறாரு. ஆகவேதான் இந்த ஒரு விஷயத்துல பிரேத குழியில் உள்ள அத்தனை பேரும், எத்தனை பேர்? அத்தனை பேருமே எந்திரிச்சு வர போறாங்க. சரிங்களா? இத 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனத்துல வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும். இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும், சிஎஸ்ஐ சபையை சார்ந்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும், ஆர்சி சபையை சார்ந்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும். இல்லன்னா வேற ஏதாச்சும் ஒரு சபையை சார்ந்தவர்கள், இப்ப உதாரணமா நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்க, எங்க சபையை சார்ந்தவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படணும். அப்படி எதுவும் வசனம் இருக்கான்னு பாருங்க.
எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். இந்த பாருங்க, தேவனுடைய அன்பை பாருங்க. பாவியா இருந்தா மனம் திரும்பிட்டே உனக்கு உன்னுடைய பாவங்கள் அத்தனைக்குமே, எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அத்தனைக்குமே கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருளின் மூலம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதற்கான தெய்வீக திட்டம் தேவன் வகுத்து வச்சிருக்கிறார். அது எந்த மதமா இருக்காலும். பெரியார் கூட எந்திரிச்சு வந்துருவார். யாருங்க அந்த பெரியாரு? கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த பெரியார் எந்திரிச்சு வந்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா? சரி, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க யார் தெரியுமா? கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார்? மதிகேடன், முட்டாள். சரிங்களா? என்னதுங்க? நீதிமொழிகள்ல இருக்கு இல்லையா? அப்ப முட்டாள் தான் கடவுளே இல்லைன்னு சொல்லுவானா? இத சொல்றதுனால இப்ப என்ன போலீஸ் தேட போகுது, பெரியார முட்டாள்னு சொல்லிட்டேன்னு. சரிங்களா? புடிச்சிட்டு போட்டு பாத்துக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட முட்டாளா இருக்கக்கூடிய யாரு? பெரியார் கூட என்ன ஆக போறாரு? எந்திரிச்சு வந்துடுவாருங்க. எந்திரிச்சு வந்தவொடனே வசனம் சொல்லுங்க. ஏசாயா 35 9-10 வசனங்கள்ல படிங்க. 7, 8, 9 வசனம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. வெற்றந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்று காலகமும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அங்கே பெரும்பாதையான வழி, 3 வழி. ஒன்னு விசாலமான வழி, எல்லாம் ஆதாமுக்குள்ள செத்துக்கிட்டு இருக்கிறோம். இடுக்கமான வழி, இது பரலோகத்துக்கு போறவங்களுக்கு மட்டும்தான். இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி பரலோகத்துக்கு போறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழியை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆனா இன்னொரு வழி இருக்கு, 3வது ஒரு வழி. அதுக்கு பேர் என்னங்க? அங்கே பெரும்பாதை, ஹைவேன்னு பேரு இதுக்கு பேரு. இந்த பெரும்பாதையான வழிக்கு பரிசுத்தமான வழின்னு கூட பேராம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. பேதையா இருந்தாலும் திசை தப்பி போவதில்லையா? கரெக்டா போயிட்டு இருப்பாங்களா இந்த பெரும்பாதையான வழியில. எல்லாம் ஜீவனுக்குள்ள வர்றதுக்கான அந்த வழியை சொல்லப்படுது. பேதைனா என்னங்க அர்த்தம்? ஆங்கிலத்துல அந்த ஒரு வசனம் எப்படி சொல்லுதுன்னா ஃபூல், FOOL. ஃபூல்னா என்னங்க? இப்ப வசனம் என்ன சொல்லிடுச்சுன்னா, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் தேவன் இல்லை என்று முட்டாள் சொல்லுகிறான். இப்ப யார ஜெயில போடுறதுன்னு தெரியல. என்னையா பிதாவாகிய தேவனையான்னு தெரியல. சரிங்களா? ஓகே. இப்ப பெரியார் கூட முட்டாள் தான் இந்த வசனத்தின்படி. அவர் எந்திரிச்சு வந்து சரியான விஷயத்துல வந்துட்டு, பார்ப்பா நான் செத்துட்டேன், எந்திரிச்சு வந்து இருக்கிறது யாரால தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. என்ன சொல்லுவார் தெரியுங்களா பெரியாரு? என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இந்த பாருங்க, நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து எனக்காக உயிர் கொடுத்தார். பிரேத குழியில கிடந்த ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் நான் உயிர் அடைஞ்சு நிக்கிறேன் பார். நான் எந்திரிச்சு நிக்கிற உயிர் என்னுடையது இல்ல, கிறிஸ்து கொடுத்த உயிர்னு பெரியாரே சொல்ல போறாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மதத்துல உள்ள ஒவ்வொரு கடவுளுமே சொல்ல போகுது. சரிங்களா? அது உண்மையா மனுஷனா இருந்திருந்தா. சரிங்களா? யாராக இருந்தாலும் மனுக்குலத்துல பிறந்த ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேருமே என்ன பண்ண வேண்டியிருக்குங்க? மரிக்க வேண்டியிருக்கு. 1 கொரிந்தியர் 15:22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவர்கள் மட்டும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் இருக்கா? ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலா ஒரு சபையை சொல்லி அந்த சபையில உள்ளவங்க மட்டும்தான் உயிர்ப்பிக்கப்படுவாங்க இருக்கா அந்த வசனம்? கிறிஸ்துவுக்குள் எல்லாம் பிரேத குழியில போயிருக்கிற அத்தனை பேருமே உயிர்த்தெழுந்து வரப்படுவதற்கான முகாந்திரத்தை கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜீவன்ல, மனுஷீக ஜீவன்ல தேவன் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறார். சரிங்களா? திரும்ப வந்துடலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3:4 வசனம். 3ல இருந்து படிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்க. அதுக்காக இப்ப வம்புக்கு இழுத்தது யார? பெரியார மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே இந்த வசனம் வம்புக்கு இழுக்குது. எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா? சரிங்களா? யாரும் விசேஷ விதமா எல்லாம் இல்ல. சரிங்களா? அது மகாத்மா காந்தியா இருக்கட்டும், இல்ல பெரிய பாவியா இருக்கட்டும், இல்ல கொடூரமான எந்த ஒரு கொலைகாரனா இருக்கட்டும், திருடனா இருக்கட்டும், விபச்சாரனா இருக்கட்டும், மாமிச ரீதியான எந்த வகையான பாவங்களா கூட இருக்கட்டும். சரிங்களா? அத்தனை பாவத்திற்காக தான் நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணியிருக்காருங்க?
கொடுத்திருக்கிறார். அதுதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், அப்புறம் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை அறிகிற அறிவு. இப்ப இந்த சத்திய அறிவு இப்ப யாருக்கு வந்துகிட்டு இருக்கு தெரியுங்களா? இந்த கூடுகைக்கு உட்கார்ந்து இருக்கிற நமக்கு மட்டும்தான் இந்த சத்திய அறிவு. மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த சத்திய அறிவோ, இதற்குரிய ஆராய்ச்சியோ, இதற்குரிய தத்துவமோ, இதற்குரிய மகத்துவமோ தெரியவே தெரியாது. அப்ப உலக ஜனங்கள் அத்தனை பேருக்குமே இந்த சத்திய அறிவை கொடுக்க போறாரு. எல்லாரும் உயிரோட எந்திரிச்சு வருவாங்க இல்லையா? அப்பொழுது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவுல செத்தவங்க எல்லாம் எந்திரிச்சு நான் எப்படா எந்திரிச்சு வந்தேங்கிற கேள்விக்கான பதில் அங்க எப்படி இருக்கும்னா, கிறிஸ்துவினுடைய ஜீவனால நான் உயிரடைஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்துக்குவாங்களாம். இன்னைக்கு பல கடவுள், பல மதம் இருக்குல்ல, அத்தனையுமே ஒண்ணு இல்லாம போயிடும். ஒரே தேவன், ஒரே மத்தியஸ்தர், அதற்குரிய விஷயத்துல ஒரே ராஜா. இப்படிப்பட்ட ஒரு ராஜானா நான் இல்ல, நம்முடைய மகாராஜா பிதாவாகிய தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா யாருங்க? சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரே தன்மைக்குள்ள புதிய வானம் புதிய பூமிக்குரிய முழு நிறைவான நித்திய ஜீவனுக்கான ஆசீர்வாதம் உள்ள ஒரு உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டு போக போறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துல, உலக ஜனங்களுக்கான ஆசீர்வாதத்துலதான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ள அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் அவர் விரும்பிட்டார். அவர் பிதாவாகிய தேவன் விரும்பிட்டார்னா நான் வரமாட்டேன் நான் சொல்ல முடியும். அவர் விரும்பிட்டார்னா நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. நம்ம என்னதான் ஆகணும், அந்த ரட்சிப்புக்குள்ள வந்துதான் ஆகணும். தொடர்ந்து வாசிக்கலாம். தேவன் ஒருவரே. தேவன் என்பவர் ஒருவரே. 2 பேர் எல்லாம் இல்ல, 3 பேர் எல்லாம் இல்ல, நம்ம 5-6 பேர் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனா தேவன் ஒருவரே. ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும். அந்த மத்தியஸ்தர் யார் தெரியுங்களா? மனுஷனை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வாய்ப்புக்குரிய ஒரு மனுஷன் இருக்கிறாராம். கடவுள் இல்ல, தேவதூதர் இல்ல, இல்ல ஆடு இல்ல, மாடு இல்ல. இந்த தேவனுக்குரிய காரியத்துல நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டோம்னா எதிரி ஆயிட்டோம். பாவம் செய்து அவருக்கு எதிரடையான ஜனங்களை ஆயிட்டோம். இப்படி எதிரடையான ஜனங்களை மத்தியஸ்தம் பண்றதுன்னா என்னன்னா, 2 தரப்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னா அந்த 2 தரப்பு சண்டைய சால்வ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காரு. அதான் தேவன் என்ன சொல்லிட்டாரு, பாவம் செஞ்சியா மறந்துக்கு போ, ஆதாம்குள்ள எல்லாம் செத்து போ அப்படின்ட்டாரு. அவருடைய நீதி அப்படிதான் சொல்லும். ஆனா அதே நீதி இன்னொன்னு என்ன சொல்லுதுன்னா, இதே செத்து போன ஜனங்களுக்காக யாராச்சும் ஜீவன் கொடுப்பீங்களா? ஜீவனுக்கு ஜீவன் அப்படிங்கும் போதுதான் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பா நீங்க எதிர்பார்த்த ஜீவனை நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். இந்த உலக ஜனங்கள் அத்தனை பேருக்காகவும், கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமல்ல, இந்துக்களுக்காக மட்டுமல்ல, முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, கடவுளே இல்லை என்று சொல்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆண்டவராய கிறிஸ்து மட்டுமே ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயத்துல அவர் பரிபூர்ணமாக நானே வழியும் சத்தியமும் ஜீவனா இருக்கிறேன், என்னை எல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் ஒரு காலத்திலும். இதை யோவான் 14:1-2-3 வசனத்தையும் வச்சிருங்க. என்னமோ நான் கதை விடுற மாதிரி நினைச்சுக்குவாங்க, இதெல்லாம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகையில பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்தலத்துக்கு உரிய பரலோகத்துக்குள்ள நம்மளுக்கு ஒரு ஸ்தலம் ஏற்பாடு பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு போறாரு, கூட்டிட்டு போறாரு. தொடர்ந்து வாசிங்க. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தொடர்ந்து தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்ப முழு மனுக்குலமும் மரணத்துக்குள்ள போயிடுச்சு, அதுக்கான வழியும் நான் தான், அதற்கான சத்திய அறிவினுடைய வேத ரகசியமும் நான் தான், அதற்கான ஜீவனை கொடுக்கக்கூடிய ஜீவனும் நான் தான். படிங்க. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை இல்லாம ஒருத்தன் கூட பிதாவின் இடத்துல வர முடியாது. அப்ப வேற ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் பவுலை சார்ந்தவன், நான் அப்போலோவை சார்ந்தவன், நான் அவரை சார்ந்தவன், இவரை அந்த இதெல்லாம் செல்லாதுங்க. ஒரே ஒருத்தர் மூலமா தான், மத்தியஸ்தர் ஒருவர் தான். அவரை எல்லாமல் வேற எந்த வழியும் பரலோகத்துக்கு போறதுக்கு வழியே இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க.
என்னை அறிந்தீர்களேயானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். திரும்ப 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. எல்லாரையும் மீட்கும் பொருள். மீட்கும் பொருள்னா இதுல நம்ம தனி பாடமா யோசித்து பாடம் தியானிக்கணும். நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். மீட்கும் பொருள்னா ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டா அதை மீட்கிறதுக்கான அமௌண்ட் ஃபுல்லா செட்டில்மெண்ட் பண்ணாதான் நீங்க என்ன பண்ண முடியும். ஒரு நிலத்தை அடமானம் வைக்கிறோம், நகையை அடமானம் வைக்கிறோம், 1 கோடி ரூபாய்க்கு வைக்கிறோம், இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு வைக்கிறோம், இல்ல 10 ரூபாய்க்கு வைக்கிறோம், 10,000க்கு வைக்கிறோம். நீங்க அந்த 10,000 கொடுக்காம அந்த பொருளை மீட்க முடியுமா? இப்போ வச்சுக்கோங்க, ஒரு 5,000 மிச்சத்தை நான் அடுத்த வாரம் தர்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்த வாரம் அந்த 5,000 கொடுத்துட்டு பொருளை வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளும் அப்படிதான், வாங்குறவங்களும் அப்படி, கொடுக்கிறவங்களும் அப்படிதான் இருக்கிறோம். யார் மேலே யாருக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டான்னா அந்த மீட்கும் பொருளுக்குரிய அந்த ஜீவனை அப்படியே வாங்கி எல்லாருக்கும் இலவசமா கொடுக்கிற அளவுக்கு எல்லாரையும் மீட்கும் பொருளாக. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், வாசிக்க தொடர்ந்து இல்ல, அதை திரும்ப வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாத்தீங்களா, நம்ம எல்லாருக்குமான மீட்கும் பொருளுக்குரிய ஒரு விஷயத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர்னே இருக்கு, மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, அப்ப அவர் மனுஷீக ஜீவனோடு கொடுத்த அந்த ஜீவன் தான் நம்மளுக்கு பிரயோஜனம் உள்ள, எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ள மீட்கும் பொருளா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட அந்த ஒரு ஜீவன் தான் பிதாவாகிய தேவனுக்கு தேவைப்பட்டுச்சு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனத்துல நாம் அவருக்கு எதிரியாயிட்டோம், பாவம் செய்து ஆதாமுக்குள் மரணத்துக்குள்ள போய் எல்லாரும் அவருக்கு எதிரடையான சிருஷ்டிப்பா ஆயிருச்சு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமையானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நாம் கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமா இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவு வாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். தொடர்ந்து, இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். பாருங்க, இந்த பாவத்தினா ஒருத்தராலதான் ஆதாம், ஆதாமுக்குள்ள எல்லாரும் மரணத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படியாக ஒவ்வொருத்தரும் நம்ம டஜன்னா மூட்டையா பாவம் செஞ்சுட்டு அதையும் சேர்த்து வச்சிருக்கிறோம். படிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. தொடர்ந்து வாசிங்க. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். அந்த ஆதாம் பின்னாடி வந்த இன்னொரு ஆதாமுக்கு. அதனாலதான் நம்முடைய 2ஆம் ஆதாம் யாருன்னா, இதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45 படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம், அதான் 2வது ஆதாம் நம்மளுக்கு உயிர் கொடுக்கிற ஆவியை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல விசேஷ விதமாய் 18-19 வசனத்துல பார்க்கும்போது இந்த முதலாம் ஆதாமிற்குள்ளான ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, தண்டனை என்னன்னு பாருங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் செத்தே ஆகணும்னு தேவன் ஒரு தீர்ப்பு எழுதிட்டாருங்க. அது அவர் நீதி உள்ள தேவன்கிறதுக்கு இதுதான் சட்டபூர்வமான நீதி, நியாய பிரமாணம். அதனால எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்கிறோம். பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அன்பு அதுக்கு மேல, அந்த நீதியை காட்டிலும் அவருடைய அன்பு என்னதுங்க, அளவில்லாதது பார்த்தாரு. அந்த அன்பை காமிக்கிறதுக்கு தன்னுடைய மகனையே பலியா கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா இன்னொரு தீர்ப்பு எழுதிட்டாரு தேவன்.
முதல்ல ஒரு தீர்ப்பு ஆதாமுக்குள்ள இருந்தாலும் எல்லாம் செத்துறணும்பா, பாவம் செஞ்சுட்டீங்க, நீங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டீங்க, நீங்க எல்லாம் என்ன ஆயிரணும், செத்துறணும். ஆனா அவருடைய அன்பு அதை காட்டிலும் மகத்துவம் உள்ளதா இருக்கிறதுனால அந்த பாவம் செய்த மனிதர்களை எல்லாம் மீட்டுக் கொள்வதற்காக இன்னொரு தீர்ப்பு எழுதியிருக்கிறாருங்க. 2வது பாகத்தை படிங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாக அந்த வசனத்துல ஒரே நீதியினாலே, ஒரே நீதி, அந்த தேவனுடைய எல்லா நீதியும் ஒருவராய் நிறைவேற்றினவர் இந்த உலகத்திலே யாருதான்? கிறிஸ்து. கிறிஸ்து மட்டும்தான். வேற யாராச்சும் இருக்கிறீங்களா நீதியா? யாராச்சும் பரலோகம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் இல்லாம யாருமே போக முடியாது. நானே வழியும் சத்தியம் ஜீவனும், என்னை இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருவனும் போகவே முடியாதுட்டாரு. அப்ப அந்த ஒரு விஷயம் தான் இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, தேவன் எழுதின 2வது ஒரு பெரிய தீர்ப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னன்னு படிங்க. ஒரே நீதினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லா மனுஷனுக்கும் ஜீவனை கொடுக்கணுங்கிற 2வது தீர்ப்பை எழுதிட்டார். இது எப்படிங்க எழுத முடியும்? தேவன் எல்லாரும் சாகணும்னு ஒரு தீர்ப்பு எழுதிட்டாராம் தேவன் ஆதாமுக்குள்ள. 2வது ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிருக்கிறாரு, எல்லாரும் ஜீவனை கொடுக்கணும்னு தீர்ப்பு எழுதி. ஒண்ணு இல்ல, நம்ம இதுக்கு போறோம், கோர்ட்டுக்கு போறோம், சட்ட ரீதியா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்க. என்ன தண்டனை? மரண தண்டனைன்னு தீர்ப்பு எழுதிடுவாங்க. தீர்ப்பு எழுதின பிறகு ஒருவேளை நம்ம குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டா இன்னொரு தீர்ப்பு எப்படி எழுதுவாங்க? நீதிமான்க அப்படின்னு விடுதலையை தீர்ப்பு எழுதுவாங்க. சரிங்களா? ஆனா நம்ம தப்பு செஞ்சுதான் குற்றவாளியா இருக்கிறோம். முழு மனுக்குலமே பாவத்துக்குள்ளான தண்டனை மரணத்துக்குள்ள தீர்ப்பு எழுதப்பட்டு செத்துக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப நம்ம மேல தப்பே இல்லாதவங்கன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? அந்த தப்புக்குரிய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியின் மேல சுமத்தப்பட்டாச்சு. நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் அவர் தண்டனையை எடுத்துக்கிட்டாரு. அதனால பிதாவாகிய தேவன் இன்னொரு தீர்ப்பு எழுதுறாரு, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு எழுதிட்டார். அததான் இந்த வசனத்துல படிக்கிறோம். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அப்ப எல்லாருக்குமே ஜீவனை கொடுக்கணும்னு தேவன் இன்னொரு தீர்ப்பை எழுதிட்டாரு. எதிரிகளாயிருந்த நமக்காக கிறிஸ்துவின் அவருடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்து இந்த அளவுக்கு அவர் நம்ம மேல அன்பு காமிச்சிருக்கிறார். எந்த அளவுக்குங்க? யோவான் 3:14 நம்ம அடிக்கடி படிப்போம் இல்லைங்களா? அவருடைய நீதி என்ன சொன்னா, செத்துதான் ஆகணும். பாவம் சிட்டியா செத்துதான். அது 1 பாவமோ 10 பாவமோ 100 பாவமா. திருடன் பிடிப்பட்டான்னு வச்சுக்கங்களேன், என் பேர்ல ஒரு திருடன் பிடிப்பட்டாருன்னு வச்சுக்கோங்க. 1 ரூபா திருடனாலும் திருடன், 5 ரூபா திருடனாலும் திருடன், 17 லட்சத்துல திருடனாலும் திருடன் தானே. ஆனா 10 ரூபா திருடி இருப்பான், அவனை பிடிச்சி அடிப்பாங்க பாருங்க. கோடி கோடியா திருடுவாங்க, அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது, போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? மொத்தத்துல 1 ரூபா திருடினாலும் திருடன் தான், கோடி கோடியா திருடினாலும் திருடன் தான். அத்தனை பேருக்குமான தெய்வீக நீதி என்ன சொல்லுதுன்னா, எந்த பாவமா இருந்தாலும் மீறுதலுக்கு உட்பட்ட எந்த ஒரு விஷயமும் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6 கடைசி வசனம் 21. ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த கிருபை வரம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஃப்ரீ கிஃப்ட். என்னங்க ஃப்ரீ கிஃப்ட்னா? நீங்க மொய்த்த வைப்பீங்க, பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவீங்க, மற்ற என்னென்னமோலாம் வைப்போம் இல்லையா? கல்யாணம் இதுக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்துட்டு போட்ட மொய் போடணும்னு சொல்லுவோம், இல்லைன்னா வாங்கப்படும் சொல்லுவோம். இல்லைன்னு என்ன சொல்லுவோம்? 2-3 தடவை செய்யப்பட்டிருக்குது ஞாபகப்படுத்துவோம். அப்புறம் என்ன சொல்லுவோம்? புதுநடையும் வாங்குவோம்னு சொல்றோம். அப்புறம் அது எப்படி இப்ப கிஃப்டா இருக்கும்? இது முதல்ல போட்டுட்டு இன்னும் பொருளை வாங்குறதுக்கான ஒரு பிளான் இது, சரிங்களா? ஆனா தேவன் பாருங்க, நம்ம பாவம் செஞ்சதுக்கான தண்டனை மரணம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்னா, இந்த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி முற்றிலும் இலவசமாக கிறிஸ்து வாகிய யாசுவா மெசியா மூலம் உங்களுக்கு நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு ஃப்ரீயா தர்றேன். இது மாதிரி யாராச்சும் கொடுப்பாங்களா இந்த உலகத்துல? போட்ட மொய் 1000 ரூபானா ஒரு 100 ரூபா சேர்த்து போட்ட மொய்ய வரையும் போட்டுட்டு போயிருக்காரா பாரு அப்படிம்பாங்க இல்லைங்களா? ஆனா இதுக்கு என்னங்க? முற்றிலும் ஃப்ரீ ஜீவன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நான் ரொம்ப இழுக்கிறதா நினைக்காதீங்க, சாப்பாடு ரெடி ஆகல, அதான் விஷயம். ஓகே, அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான். ஆக இந்த ஒரு காரியத்துல நம்முடைய தெய்வீக ஆலோசனை என்ன சொல்லுதுன்னா, முற்றிலும் இலவசம். திரும்ப அந்த ரோமர்ல உள்ள அந்த வசனத்தை படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் முற்றிலும் இலவசம், கிருபை வரம்னு படிக்காம முற்றிலும் இலவசமாக அப்படின்னு படிங்க. அது பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய முற்றிலும் இலவசமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். முற்றிலும் இலவசமாக ஃப்ரீ கிஃப்டா கிடைக்கப்படுறது நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் மட்டும் போதுமான்னு பாத்தீங்கன்னா சொல்றார் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ல. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 4, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. பாருங்க, முழுவதும் எந்த பிரச்சனை, நோய் நொடி எதுவுமே இல்லாத நித்திய ஜீவன். இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறது சாவறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இனி வாழ போறது புதிய வானம் புதிய பூமிக்குரிய அந்த ஆசீர்வாதத்துல வாழணும்னே வாழ போறோமா. எந்த பிரச்சனையும் இல்ல, நோய் இருக்காது, நொடி இருக்காது, அவங்க உங்களுக்கு வீடு இருக்குமா, அவங்க உங்களுக்கு தோப்பு இருக்குமா, அவங்க உங்களுக்கு பணக்காரன் ஏழை எல்லாம் இருக்காது, எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்குமா. சரிங்களா? இதெல்லாம் தெய்வீக திட்டத்துல தேவன் சமநிலை பிரமாணத்தை கொண்டாந்து வச்சிருக்கிறார். ஒருவேளை இதுக்கு ஒத்து வராத கேசுகள்லாம் இருக்குது. அப்படி இருந்து இவ்வளவு செஞ்சு தேவனா, இப்படிப்பட்ட தேவன்லாம் எனக்கு அறவே வேணாம் நின்னீங்கன்னு வச்சீங்களேன், இருக்கிறவங்க வைங்க, அவங்களுக்கு வச்சிருக்கிறார். அடுத்த வசனத்தை அப்படியே படிச்சுட்டு வாங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். தொடர்ந்து, அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் பாருங்க, இந்த லிஸ்ட்ல உள்ள உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னு பாருங்க. பயப்படுறவங்க, ஒவ்வொரு பாவம் செஞ்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு பயப்பட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்க மரணத்துக்குள்ளதான் போவாங்க. இருப்பினும் தேவன் அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க போறாரு. எல்லாரும் எந்திரிச்சு வாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக அப்படின்னு பிரேத குழியில் உள்ளவங்க எல்லாம் எந்திரிச்சு வர போறாங்க. நீதி தீர்ப்பை எழுதிட்டார். எல்லாம் பூமி பூரிப்பா நிரம்பி இருக்கும். எல்லா ஆசீர்வாதத்துல புதிய வானத்துல இருக்கும், புதிய பூமியில. அப்படி வந்தவங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பாரு. அப்படி மறுவாழ்வு கொடுத்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே இருதய கடினத்தோட இருப்பாங்களாம், அதே தப்பான எண்ணத்துல, அதே பாவத்துல, அதே சிந்தையில, அதே செயல்பாட்டுல இருப்பாங்களாம். அவங்கதான் பயந்துகிட்டு இருக்கணும். திருடுனவன் தானங்க பயப்படணும், கொள்ளையடிச்சவன் தானே பயப்படணும். ஆனா திருடி கொள்ளையடிச்சு பாவம் செய்து விபச்சாரம் செய்து எல்லா வகையான பாவம் செய்தவங்களுக்கு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால் நம்மளுக்கு என்ன உண்டாயிருக்குங்க? பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறத ஏற்றுக்கொண்டா நீதிமான் ஆயிரலாம். ஆனா அந்த நீதிமான ஆகுதலையும் ஏற்றுக்கொள்ளாம நான் பாவத்துலதான் வாழணும்னு தொடர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பயப்படுறவங்க. திருடுறவன் தானே போய் ஒளிவான் போலீஸுக்கு, கொள்ளையடிச்சவன் தானே போய் ஒளிவான் போலீஸுக்கு. இல்ல எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? ஏதோ தவறு செஞ்சாதானங்க போலீஸுக்கு போய் ஒளியணும். அப்ப தேவனுக்கு முன்னாக போய் ஒளிகிறவங்க யாரா இருப்பாங்கன்னா பயப்படுகிறவர்கள், பாவம் செய்தவர்கள். அவங்களுக்கு நிவாரணையாக கிறிஸ்துவனுடைய ரத்தம் இருக்குது. ஆனாலும் அந்த நிவாரணம் என்னங்கிறத 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட படிங்க. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 5, தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. தொடர்ந்து, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, என்ன மாதிரி பாவமா இருந்தாலும் எல்லா பாவத்தையும் சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தும். 9 வரை படிச்சிருங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் இல்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. தொடர்ந்து 2வது அதிகாரம் 1-2 வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானேயானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். இது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு மட்டும் இல்லையா, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நமக்கு. ஆனா சர்வலோகத்துக்கும் பாவ மன்னிப்பு அவருடைய ரத்தத்தினால இருக்குது. ஆக இந்த ஒரு விஷயத்துல தான் பயப்படுறவங்க, பாவத்திலே இருக்கிறவங்களுக்கு தான் பயம். ஆனா அதுக்கு நிவாரணம் கிறிஸ்துவனுடைய ரத்தம் இல்லைங்களா? இதை திரும்ப வெளிப்படுத்தல விசேஷத்துக்கு வந்துடலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் வசனம் 8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஓகே, அப்ப தொடர்ந்து 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்து கிறிஸ்துவின் மூலம் ஜீவனை அடைந்து உலக ஜனங்கள்லாம் திரும்ப வந்த பிறகு திரும்பவும் அதே அக்கிரமமான பாவத்துல, விக்கிரகத்துல, கொலை கொள்ளை இது மாதிரி பாவத்துல பயந்து நடுங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தேவன் 2வது மரணத்தை நியமிச்சிருவாராம். ஆதாமுக்குள் வந்தது நம்மளுக்கு முதல் மரணம். அவனவன் தன் பாவத்தினால் திரும்பவும் அதே தொடர்ச்சியா இருக்கும் போது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் கழுவப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது வேணாம்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாவமா பண்றவங்களுக்கு அவங்களுக்கு என்னாவது மரணம்? 2ஆம் மரணம். அது நம்மளுக்கு கூட இருக்குங்க. நம்ம கடவுள்கிட்ட ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்குமே சபைக்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு 2ஆம் மரணம் நம்மளுக்கு தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் உலக ஜனங்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம். ஆகவே இந்த ஒரு இடத்துல கிறிஸ்துவனுடைய ஜீவன் யாருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முழு மனு குலத்துக்கு. அது தேவன் கேட்டார், யார் எனக்கு நமது காரியமா போனா ஆண்டவரே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய யாசுவா மெசியா பிதாவின் இடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு பரிபூர்ண மனிதனாக வந்து அந்த மீட்கும் பொருளை ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்கான ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆக இப்ப கேள்வி என்னன்னா, திரும்ப வந்துடலாம். அவர் மரித்தது மாமிச ஜீவன்ல மரிச்சிட்டார். அது யாருக்கு தேவைப்பட்டுச்சு? நம்மளுக்கு எல்லாம் தேவைப்பட்டுச்சு. பிதா கேட்டார், அதை கொடுத்துட்டார். அது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில உலக ஜனங்கள்லாம் உயிரடைகிறதுக்காக தன்னுடைய ஜீவனை மீட்கும் பொருளா கொடுத்து எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க. அதுல நம்ம மகிமை அடைகிற ஒரு காரியத்துக்கு நம்மளும் போக போறோம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அவர் எந்திரிச்சு வந்தது எந்த ஜீவன்ல? அவர் மரிச்சது மாமிச ஜீவன். அது யாருக்கு தேவைப்பட்டுச்சு? முழு மனு குலத்துக்கு. இவர் எந்திரிச்சு வந்தது எந்த ஜீவன்ல? இப்ப படிச்சோம் இல்லையா, வெளிப்படுத்தல் 1:18. அழியாமை. இது யாருக்கிட்ட இருந்த ஜீவன்? பிதா கிட்ட. அவர் தண்ணியில் தானே ஜீவன் உள்ளாரா இருந்த அந்த ஜீவனை யார்கிட்ட கொடுத்துட்டார்? இப்ப மகன்கிட்ட கொடுத்துட்டார். அவருக்கு சாவே இல்லை. அதான் நான் இதோ மரித்தேன், சாதா காலத்துக்கு சாகா வரத்தை பெற்றுட்டேன் அப்படிங்கிறார். இதே சாகா வரத்தை யாருக்கும் கொடுத்திருக்கிறார்? ரோமர் 2:17. ரோமர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 7 நினைக்கிறேன். 17. ரோமர் 2ஆம் அதிகாரம் வசனம் 7. 7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பாருங்க, இதுல 2 ஜீவனை பத்தி சொல்லி இருக்கிறார். நித்திய ஜீவன் மனுஷீக ஜீவனுக்கு தேவைப்படுறது. ஆனா அத நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்கணும். சோர்ந்து போகாமல் நல்ல காரியத்தை மட்டும் செஞ்சுட்டு எதை தேடணும்? மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள். இப்ப நம்ம வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கிறோமா, மகிமை கனம் அழியாமைங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிறோமா. இது எங்கன்னா அந்த இடுக்கமான வாசல் வழியே போய் அங்கே அந்த கடைசியில போய் சேரும் போதுதான் அது கிடைக்கும். எது? இந்த சாகா வரம். எப்படி கிறிஸ்து முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் பரலோகத்துல அந்த சாகா வரத்துக்குள்ள போனாரோ, பிதா இருக்கிற அதே ஜீவனோடு வந்தாரோ, நமக்கும் கூட இந்த சாகாவரத்தின் ஜீவனை தேவன் வைத்திருக்கிறார். இதை நம்ம இந்த சத்திய ஜீவியத்துல இந்த இடுக்கமான வாசல் வழியே பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாதான் அந்த அழியாமைக்குரிய அந்த மன்னா அப்படிங்கிற பாத்திரத்துல உள்ள சாகா ஜீவனை அடைய முடியும்.
அப்ப நம்ம இப்ப எல்லாம் எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம்? இப்ப எல்லாரும் இவ்வளவு நேரம் இந்த மன்னாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, இவ்வளவு விளக்கம் ஏன் சொல்ல வேண்டிய இருந்துச்சுன்னா, அந்த மன்னா அப்படிங்கிறது சாகா ஜீவன், அழியாமை, சாகாமைங்கிற ஒரு ஜீவன். தன்னில் தானே ஜீவன் உள்ள அந்த தன்மையை பிதா விட்டிருந்தார். அதை கிறிஸ்துவுக்கு மனுஷனாக மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அந்த சாகா வரத்துக்குரிய தன்மையில ஆண்டவர் போயிட்டார். 2ஆம் வருகையில நம்மளை எங்க கூட்டிட்டு போறார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியினுடைய சாகாவரத்துக்கும் நம்மளை கொண்டு போறார். அந்த சாகாவரத்தை அடைவதற்கு இப்பொழுது இந்த ஜீவியத்துல பரிசுத்த ஸ்தலத்துல எதை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் எதற்குரியது? கிறிஸ்து மாமிசக ஜீவன்ல கொடுத்த அந்த நித்திய ஜீவனை நம்மள்ட்ட கொடுத்துட்டாராம் மீட்கும் பொருளா. இந்த நித்திய ஜீவனை இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் பலியாக, மெயினா தேவனுக்கு பலியாக செலுத்தணும். இப்படி பலியாக செலுத்திட்டீங்கன்னா, எப்படி கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பலியாக செலுத்தினாரோ அதே மாதிரி பாவமே இல்லாத அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்முடைய ஜீவனை அப்படியே பாவமே இல்லாம பலியா செலுத்திட்டோம்னா, அது தேவன் அங்கீகரிச்சிட்டாருன்னா, நமக்குமே என்ன ஒரு ஜீவனை கொடுக்க போறாரு? என்ன ஜீவனை கொடுக்க போறாருங்க? அந்த மன்னா என்று அழியா தன்மையில் உள்ள மன்னாங்கிறது என்னதுங்க? குடத்துல உள்ள அந்த பொற்பாத்திரம்ங்கிறது, தங்கம்ங்கிறது எந்த குணலட்சணம்னா தெய்வீக குணலட்சணத்திற்குரிய அழியாமைக்குரிய அந்த மண்ணாங்கிற ஒரு விஷயத்துக்குரிய தன்மையை தேவன் நம்மளுக்கு என்ன பண்ண போறாருங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனாதாங்க. அப்ப இந்த மாமிசத்துல நாமளும் மரிக்கணும். மரணம் பரியந்தம் இல்லைங்களா, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே இந்த சாகா வரத்துக்குள்ள போவான். அதுக்கு எண்ணி 1,44,000 பேருக்கு மட்டும்தாங்க இந்த ஒரு வாய்ப்பு இருக்கு. முழு மனுக்குலத்துல எத்தனை பேருக்கு மட்டும்தான்? 1,44,000 பேருக்கு தான் கனம், மகிமை, சாகாமை. ஆகவேதான் கிறிஸ்து அதே சாகாமைக்குள்ள எந்திரிச்சு போய் வலது பாசத்துல ராஜாவா உட்கார்ந்துட்டார். நாம் கூட கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்குரிய என்னது, கிறிஸ்துவுக்குள்ளாக என்னதுங்க, சின்ன சின்ன ராஜாக்களாக தேவன் நியமிக்க இருக்கிறார் இல்லைங்களா? அததான் வெளிப்படுத்தின விசேஷம். முதலாம் உயிர்த்தலில் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அவனுக்கு 2ஆம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லை. அவன் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் ராஜாவா இருப்பாங்க. அந்த வாய்ப்புக்கான ஒரு விஷயம் தான் இப்போ ஓபன் ஆயிருக்கு. இதே விஷயம் உலகத்துக்கு இதே சத்தியம் போகும். இன்னைக்கு இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பாதாளத்துக்குள்ள போயிட்டு, அதாவது மரணத்துக்குள்ள போயிட்டு எந்திரிச்சு வரும்போது அவங்களுக்கு இந்த சத்தியம் கேட்டுதான் ஆகணும். வேற வழியெல்லாம் இல்லைங்க. அது இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புல நம்ம பயன்படுத்தினா பரலோக வாய்ப்பு, இல்லைன்னா பூலோக வாய்ப்பு. நரகம்லாம் இல்ல, பைபிள்ல நரகம்லாம் இல்ல. தேவன் எல்லார் மேலயும் அன்பு காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம நரகம் சொல்லிட்டு எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிற ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரிங்களா? அப்படிப்பட்ட கான்செப்டே தேவனிடத்துல மைண்ட்லே இல்லைங்க. எல்லார் மேலயும் அன்பு காமிச்சுக்கிட்டு இருக்கிறார். சரிங்களா? ஆகவே இந்த ஒரு விஷயத்துலதான் இந்த மன்னா அப்படிங்கிற பொற்பாத்திரத்துல வைக்கப்பட்டிருக்கிற திவ்ய சுபாவம், அந்த கனமகிமைக்குரிய அந்த ஜீவனை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிதாவாகிய தேவன். கிறிஸ்துவுக்கு மட்டும் கொடுக்கல, அவருடைய சரீர அங்கமா இருக்கிற 1,44,000 பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த அழைப்பினுடைய காரியம் வெகு சீக்கிரமாகவே முடிவடைஞ்சிடும். முடிவடைஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துக்கு முடிவு புதிய வானம் புதிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லா ஜனத்துக்கும் வரப்போகுது. சரிங்களா? ஆக அந்த எல்லா ஜனத்தையும் நியாயம் தீர்க்க போறவர் யாருதான்? யாருதான்? அப்போஸ்தலர் 17, 29, 30, 31. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் வசனம் 29. 29. நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாய் இருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார். நம்ம எதையோ கும்பிட்டு இருந்தோம் இல்லையா? சரி, என்னத்தையோ கும்பிட்டு போ அப்படின்னு விட்டுட்டாரா? நீ உன் விருப்பத்துக்கு எதை வேணாலும் கும்பிட்டுக்க, எதை வேணாலும் கும்பிட்டுக்கான்னு விட்டுட்டாரா? ஆனா இப்ப என்ன சொல்றாருன்னா, இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை
எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்ப அந்த மனுஷன் தான் யாருங்க? நியாயாதிபதியா வந்து 2ஆம் வருகையில உலகத்தையும் என்ன பண்ண போறாருங்க? நியாயந்திருக்க போறார். அவரோடு சேர்ந்து இன்னும் ஒரு சில நியாயாதிபதிகள் உலகத்தை நியாயந்திருக்க போறாங்க. அது யார் தெரியுமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவானிடத்தில் போகாமல் அநீதிக்காரிடத்தில் போக துணிகிறதென்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாய தீர்க்கப்படுகிறதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தொடர்ந்து தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? பாருங்க, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை மட்டும் நியாயம் தீர்க்க போறது இல்லையா? அவரோடு அந்த உயிர்த்தெழுந்து போய் பரலோகத்துக்கு போனா உலக ஜனங்களையும் நியாயம் தீர்க்க போறோமா? விழுந்து போன தப்பு செய்த தேவதூதர்கள் சாத்தான் எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போறோமா? நியாயம் தீர்க்க போறோம். அந்த நியாயாதிபதியில நம்ம தலை அப்படின்னா யாருங்க? வேற யாரு பேரையும் சொல்லிவிடாதீங்க. நம்ம தலை யாருங்க? கிறிஸ்து, யாசுவா, மெசியா, இல்லீங்களா? அப்படிப்பட்ட நம்ம தலை 2ஆம் வருகையில நம்மளை முதலாவது தூக்கிடுவார். அதுக்கப்புறம் அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உலக ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், பெரியார், எல்லா சித்தாந்தவாதிகளும் எந்திரிச்சு வருவாங்க. அவங்களை நியாயந்தீர்ப்பார். அவங்களோடு கூட யாரும் சேர்ந்து நியாயந்தீர்க்க போறோம்? நாமும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அவைகளின் மேல் உட்கார்ந்தாங்க. இந்த சிங்காசனத்துல உட்கார்றவங்க எதுக்கு உட்கார்றாங்கன்னு பாருங்க, படிங்க. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அந்த சிங்காசனத்துல உட்கார்றவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் கொடுக்கப்படுது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தவங்க நான் பவுலை சார்ந்தவன், யாரு பேதுருவை சார்ந்தவன், அப்போலோவை சார்ந்தவன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இல்ல, விக்கிரகத்தை சார்ந்தவங்கல்ல. யாதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவங்க? கிறிஸ்துவின் நிமித்தமும் வசனத்தின் நிமித்தமும் சிறை சேதம் சாட்சியாக வாழ்கிறவர்கள். சரிங்களா? அவங்கதான் இந்த சிங்காசனத்துல போய் உட்கார்ந்து நியாயந்தீர்க்க போறாங்க. ஆக யார நியாயந்தீர்க்க போறாங்க? இப்படிப்பட்ட தவறுகளை செய்யறவங்களை தான் போய் என்ன பண்ண போறாங்க? 2ஆம் வருகையில கிறிஸ்துவோடு கூட நியாயந்தீர்ப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். ஓகே. ஆக இந்த ஒரு அரசாட்சிக்குரிய உரிமையிலும் நாமெல்லாம் சென்று சேர இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையில தான் கனமகிமை சாகாமையை கிறிஸ்துக்குள்ளாக பிதாவாகிய தேவன் நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக இந்த நாள்ல கூட ஒரு 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்து அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள பங்கை அடைவதற்கு அந்த மன்னா, அழியாமைக்குரிய மன்னா என்ற ஜீவனுக்குரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இதுல இந்த மாதிரியான ஞானஸ்தான உடன்படிக்கையில் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்குமே இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் வாக்கு தத்தமா கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில உள்ள இந்த திரையை நம்ம மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அந்த தேவ மகிமைக்குரிய அந்த பாத்திரவான்களாகும்படி நம்மளே நாம் தாழ்த்துவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளே எல்லா வகையான ஆசீர்வாதங்களுக்குள்ளாகவும் வழி நடத்துவாராக. இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக சகோதரர் வரதராஜன் பிரதர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார். இதோடு நம்ம லஞ்ச் ப்ரோக்ராம்குள்ள போவோம். சாப்பிட்டு கூப்பிட்டுட்டு நம்ம ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணிக்கு மேல திரும்ப ஒரு கூடுகை. 5 மணிக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. ஜெபம் செய்வோம். மகா இறக்கம் கிருபையின் என்ற அன்பின் பல தந்தை அப்பா, இந்த நாளில் சகோதரர்கள் ஒன்று கூடி இந்த சத்தியத்தை தியானிக்க சகோதரனை மறைத்து சகோதரன் கொடுத்த சத்தியத்தை வெளிப்படுத்தி அதன்படி கற்றுக்கொண்டு வழி நடக்க உங்களோட கிருபையும் எல்லாம் எங்களுக்கு தாருமாப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக கூட்டி சேர்த்த வண்ணமாக வந்திருந்த சகோதரர்களையும் புதுசாக வந்திருக்க சகோதரர்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்.
ஒவ்வொரு குடும்பமாக பேர் பெறாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீர் இந்த கொடுத்த அந்த மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்வதற்கு எங்களை நீர் தினம் ஒவ்வொரு நாளையும் காலங்கள் நேரங்களை ஏற்படுத்தி கொடுத்து இதன்படி நடக்க எங்கள் வல்லமை ஞானத்தையும் தந்ததுக்காக கொடாப்பொடி சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு சகோதரர்களையும் இனிமேல் சத்தியத்தில் மேல் வளர செய்வதற்கு உங்களோட ஞானத்தை எங்களுக்கு தாரும் அப்பா. உங்களோட குமாரன் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் பங்கு கொள்ள எங்கள் மேய்ப்பர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஏற்றுக்கொள்ள ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, அமரலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்துட்டாங்களா எல்லாம்? இப்போ நீங்கள் ஒரு பாத்ரூம் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுங்க. சாப்பாடு அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துருங்க. நன்றி.